வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழன். நான் உங்க ஜாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓட்ட போறோம். கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஜொமேட்டோ ஓட்டி. ஏன் நான் ஜொமேட்டோ ஓட்டுன்னு உங்களுக்கே தெரியும். சின்ன சின்ன ஆர்டராக கொடுத்துட்டு இருந்தேன், 20, 25, 30. அதனால தான் ஜொமேட்டோலேருந்து ஸ்விக்கிக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு சரி ஜொமேட்டோ ஓட்டான்னு கிளம்பியாச்சுங்க. ஏன் இன்னைக்கு ஜொமேட்டோ ஓட்டுறேன்னா ஆஃபர் போட்டிருக்கான். 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு லாகின் பண்ணி. அதனால 5 கிக் பார்த்து 13 ஆர்டர் பார்த்தா 200 ரூபா, 6 கிக் பார்த்து முடிச்சு 16 ஆர்டர் பார்த்துருந்தா 300 ரூபா போட்டிருக்காங்க. அதனால போய் இன்னைக்கு இந்த ஆஃபரை முடிச்சுட்டு வந்துடலாம் இன்சென்டிவ்னு பார்த்துருக்கேன். இந்த இன்சென்டிவ் ஒரு 300 ரூபா அச்சீவ் பண்ணோம்னா ஒரு 800-900 ரூபாய்க்கு ஓட்டோம்னா ஒரு 1200 ரூபா வருங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகி போச்சுங்க. ஏன்டா இவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா சாம்பார் வச்சுட்டு இருந்தேன், அதனால லேட் ஆகி போச்சு. இப்போ வேலையை முடிச்சாச்சுங்க. அப்போ அப்படியே ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. சரிங்க, மோட்டார்களை பார்க்கலாங்க. எக்ஸ்ப்ளோரர்ஸ் செகண்ட் ஆர்டர் எடுத்தாச்சுங்க. செகண்ட் ஆர்டர் எங்கே எடுத்துருக்கோம்னா A1 பிரியாணி கூட ஒன்று எடுத்துருக்கோம். இதெல்லாம் செகண்ட் ஆர்டர் ஸ்ட்ரைட்டா அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு, எடுத்து கொடுத்தாச்சு. அன்னபூர்ணாவில் தாங்க எடுத்தேன். 46 ரூபாய்க்கு போட்டிருந்தான். 4.25 கிலோமீட்டருக்கு போட்டிருந்தாங்க. என்னடா இன்றைக்கி புதுசாக ஸ்விக்கி ஓட்டாமல் ஜொமேட்டோ ஓட்டுன்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்னேன் இல்லைங்க உங்கள்கிட்ட. இது வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க நம்மளுக்கு இன்சென்டிவ் 300-400. ஏன்னா 300-400 பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இது வந்து சென்னைக்கு பெரிய விஷயம் கிடையாது. சென்னைக்கு வந்து கேஷுவலாக போடுற இன்சென்டிவ் இருக்குது, டெய்லியுமே இவ்வளோ தான் போடுவான். ஆனால் திருப்பூரில் வந்து இந்த 300-400 ரொம்பவே அதிசயங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையே இங்கே அதிகபட்ச இன்சென்டிவ் எவ்வளோ போடுறான்னா திருப்பூரில் 150 ரூபா தான் போட்டு விட்டுருக்கான். நான் வந்து ஒரு மாதமாக ஓட்டல, அதனால் பழைய என்னை ஓட்ட வைக்கிறதுக்காண்டி 300-400 போட்டிருக்காங்க. இல்லாட்டி இவன் போட மாட்டான் வெட்டப்பைய. அதான் நீ கொடுக்குறப்பே ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஜொமேட்டோ ஓட்டுறேங்க. 16 ஆர்டர் பார்த்துடலாம். 16 ஆர்டரு 6 கிக்ஸ் பார்த்துட்றாங்க. அதே மாதிரி ஏன் நான் ஜொமேட்டோவை ஒரு நாள் ஓட்டல ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டீங்கன்னா, இந்த நாய் வந்து நாங்கே தரமாட்டேன், வெறும் 30-45 தான் போட்டுக்கிட்டு இருந்தான். அன்றைக்கி தான் 67 ரூபாய்க்கு போட்டான், அதுக்கு மேலே வரல. சரி போங்களான்னு வெக்ஸ் ஆகி தான் நான் ஸ்விக்கி வந்தேன். ஏன்னா ஸ்விக்கியில் லாங் பயங்கரமாக தருவான். அன்றைக்கி ஓட்டினேன் 190 ரூபா வரையும் கொடுத்தாங்க லாங் ஸ்விக்கியில். ஜொமேட்டோவில் அதிகபட்சம் 70 ரூபா தர்றதே குதிரை கொம்பாக இருக்குது. அதனால தான் நான் ஸ்விக்கி உடனெலாம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சரி ஜொமேட்டோ அப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி ஓட்டுறேங்க. இன்றைக்கி ஆர்டர் நல்லா வந்து சப்போஸ் இன்றைக்கி ஒரு இன்சென்டிவோடு சேர்த்தே ஒரு 1100 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியுமே ஜொமேட்டோ ஓட்டலான்ட்ருக்கேங்க. எப்படின்னா நைட்டு வந்து ஸ்விக்கி, காலையில் ஜொமேட்டோ அப்படின்னு நம்ம பிரித்து ஓட்டலான்ட்ருக்கேன். ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க 2 பேருமே பார்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு பயங்கரமாக ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால் பார்ட் டைம் இப்படி பிரித்து பார்த்தோம்னா பயங்கரமாக ஏர்ன் பண்ணிடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு. ஆமாங்க, இந்த ஆர்டர் எவ்வளோ போட்டிருக்கான்னா 30 ரூபாய்க்கு போட்டிருக்கான். கொங்கு நகருக்கு போட்டிருக்காங்க. கரெக்டாக காங்கேய ரோட்டில் இருந்து கொங்கு நகருக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. இப்போது எங்கே இருக்கோன்னா திருப்பூர் மார்க்கெட் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அதுக்குள்ளே தாங்க இருக்கோம். அப்படியே உள்ளே பூந்து போயிடலாம், மெயின் ரோட்டில் போக வேணாம்னு உள்ளே பூந்து போயிட்டுருக்கேன். மெயின் ரோட்டில் வந்து இப்போ லன்ச் டைம்னால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், அதனால் அப்படி உள்ளே பூந்து போய்கிட்டு இருக்கேன். இது என்னடா டிராஃபிக்கு, சென்னையில் இருக்க டிராஃபிக்குன்ற மாதிரி சென்னையிலலாம் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். அங்கேயே அசால்ட்டாக ஓட்டிட்டேன், இங்கே ஓட்டுறதுக்கு இப்படி ஷார்ட்கட்டில் பூந்துட்டுருக்கேன். சென்னையில் வந்து நைட்டு ஓட்ட ஹெவனாக இருக்குங்க. நைட்டு வந்து ரோட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆர்டருமே 150, 200 லாங்காக விடுவோம். ஓட்டவே அமேசிங்காக இருக்குங்க. இங்கே திருப்பூரில் மட்டும் ஜொமேட்டோக்காரன் டெய்லி இன்சென்டிவ் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், மரண பங்கமாக இருக்கும். ஆனால் கொடுக்க மாட்டான். டெய்லி இன்சென்டிவ் எங்கெங்கே கொடுப்பான்னா மெட்ரோ சிட்டிஸ் மட்டும்தான் கொடுப்பான். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் மட்டும்தான் டெய்லி இன்சென்டிவ் இருக்குது. டெய்லியுமே நான் சென்னையில் இருக்கிறப்ப டெய்லியும் 400 ரூபா, 350 ரூபா, 300 போட்டுக்கிட்டு இருந்தான். மதுரை, கோயம்புத்தூரில் எந்த மாதிரி தெரியலங்க எனக்கு இன்சென்டிவ். அங்கே யாராவது ஒர்க் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீசக்தி தியேட்டர் பாலம் இருக்குல்ல, அங்கே வந்தாச்சுங்க. இங்கே என்ன ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க டெஸ்டினேஷனுக்கு. பரவாயில்லைங்க, அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அதோட சரி பண்ணிட்டாங்க. இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம்.
ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இந்த வேவை பிளாக் பண்ணப்போ. இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. எவ்வளோ நாள், ஒரு 2 வீக்ஸ் 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வழியை பிளாக் பண்ணி 1 மந்த் இருக்கும். பரவாயில்ல, இப்போயாவது ரெடி பண்ணாங்களே. எப்போ ரோடு போடுறாங்கன்னு தெரியல. படத்துக்கு போய் பல மாதங்கள் ஆகுது. கூடிய சீக்கிரம் படத்துக்கு போகணும், நல்லா படம் வருது. இது மாதிரி ஸ்விக்கிக்காரன் எப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டரை பிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலில் பிக் பண்ண உடனே அது கேஷ் ஆன் டெலிவரியாக அது ஆன்லைன் பேலாம் காட்டிடுவான். ஆனால் ஜொமேட்டோ அப்படிலாம் கிடையாது. அது கஸ்டமர்கிட்ட போய் நம்ம கொடுக்குறப்ப அந்த ரீச்டு லொக்கேஷன் கொடுப்போம், அப்போது தான் காட்டும் அது வந்து கேஷ் ஆன் ஆர்டர் டெலிவரியா இல்லை ஆன்லைன் பெய்டாது. ஜொமேட்டோவை அந்த வகையில் பாராட்டலாம். பார்த்தீங்களா, தற்கொலை ரோட்டில் போகிறப்ப எச்சு துப்புறாங்க. பின்னாடி வண்டி வரும், ஆளுங்க வருவாங்கன்னா யோசிக்க மாட்டாங்க, அவங்க பின்னாடி எச்சு துப்புறாங்க. இவங்களை என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. வண்டியில் மூளை இருக்கா இல்லை மாட்டுச்சனி இருக்கான்னு தெரில. மாட்டுச்சனி தாங்க இருக்கும். இந்த வாட்டி இப்படி யோசிக்காமலாம் பண்ண மாட்டாங்க. இங்கே திருப்பூரில் ஆர்டர் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சா, நானும் சென்னை போனானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு 1 வீக்காக. அப்புறம் இப்போ ஸ்விக்கியில் வந்து ஜோன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 ஜோன் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி வந்து சிங்கிள் ஜோன் தான் என்கிட்ட இருந்துச்சு. சவுத் ஜோன் பார்த்துட்டு இருந்தேன். அதான் பேசாமல் நார்த்தையும் ஆட் பண்ணிக்கலான்ட்டு அன்றைக்கி நார்த்தை ஆட் பண்ணேன். ஆடே ஆகலை, நானும் விட்டுட்டேன் அசால்ட்டாக. அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தா நார்த்து ஆட் ஆகிருக்குது. ஆனால் பரவாயில்ல, எப்போ ஆட் ஆகிடுச்சப்பான்னு பார்த்தேன். ஆர்டருமே கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அதான் இன்னும் சென்ட்ரலில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 3 ஜோனை ஆட் பண்ணாவே இங்கே ஒரு நாளைக்கு 1000 ரூபா அசால்ட்டாக பார்த்துடலாம். அசால்ட்டாக இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பார்த்துடலாம். பேசாமல் இங்கே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. சென்னை போய் கஷ்டப்படுறதுக்கு இங்கே இருக்கலான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா லஞ்சு டைம்னால எவ்வளோ டிராஃபிக். மற்ற டைம்லாம் டிராஃபிக் இருக்காதுங்க, லஞ்சு டைம்னா பயங்கரமாக இருக்கும். டின்னர் டயத்தை விட பேசாமல் வேறு வழியில் போயிருக்கலாம் போலயே. இவ்வளோ கூட்டமாக இருக்கு. கேப்டன் போஸ்ட் ஓட்டிருக்காங்க, பரவாயில்லைங்க. என்னதான் கேப்டன் நம்மளை விட்டு போனாலுமே எல்லாரோட மனசுலையுமே இன்னும் நடந்திருக்காருங்க. அதுக்கு ஒரு அத்தாட்சி தான் அந்த நினைவு அஞ்சலி போஸ்ட்டு. அப்பா லொக்கேஷன் போயிட்டுருக்குங்க. அந்த சந்துக்குள்ளே தாங்க போனோம், அந்த போலீஸை கட்டின சந்துக்குள்ளே. நான் தாங்க நேராக வந்துட்டு பேசிக்கிட்டு இப்படித்தான் எதையாவது மறந்துட்டு நான் சாப்பிட்டு எங்கிட்ட போயிடுறேன். தண்ணிலே மறந்து எங்கேயோ போயிட்டு வந்துடுறேன். ரோடு எதுவும் வேலை பார்க்க போகிறாங்க போல், அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீ குடிக்கணும் போல் இருக்குது. ஆனால் இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். நம்ம வந்து இந்த டீ லவ்வர்லாம் சொல்ல முடியாது. டீ குடிப்பேன், அப்புறம் காஃபி குடிப்பேன், அப்புறம் வந்து பால் குடிப்பேன். ஒரு கட்டத்திலலாம் ஒரு 3-4 வருஷம் டெய்லியும் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பிளாக் டீ குடிப்பேன். என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே தெம்பாக கொடுத்து விடுவேங்க. இப்படி ஓரமாக நிப்பாட்டிட்டு கஸ்டமர் கால் பண்ணுவோம். நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த தென்னை மரமும் வேப்ப மரமும் அது என்ன மரம்னு தெரில, பயங்கரமாக இருக்குது, குளிர்ச்சியாக. ஆன்லைன் போயிடுங்க. தேங்க்யூண்ணா. கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சுங்க, பரவாயில்ல. ஒரே காலில் எடுத்துகிட்டு அப்படி என்னடா ஒரே ரிங்குன்னு சொல்லாமல் காலுன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. 92 ரூபா. இப்போ தானே உங்களை திட்டிக்கிட்டு இருந்தேன், இவன் போட்டு தொலைய மாட்டான் அங்குன்னு. திட்டினது கேட்டுருச்சு போல். ஒரு வேளை மைக்கில் கேட்டுட்ருப்பான் போலங்க, என் மொபைலில் இருக்க மைக்கில் வச்சு கேட்டுட்ருப்பான் போல். அவனை நான் என்ன திட்டுறேன் எது திட்டுறேன்னு கரெக்டாக அடிச்சு விட்டான் பாருங்க லாங்கு. எப்படியோங்க மகிழ்ச்சி, லாங் கொடுத்துட்டான். ஐயோ, அங்கிட்டு போனால் இப்போ வந்த வழியாக போனால் அங்கே டிராஃபிக்காக இருக்குது. வேறு எந்த வழியாக போகிறது, அங்கிட்டு தாங்க போய் ஆகணும். வேறு எந்த வழியாக போனாலுமே ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றி தாங்க போகணும். பரவாயில்லையே, ஜொமேட்டோ திருந்திட்டான், நாதஸ் திருந்திட்டான்ற மாதிரி லாங்கும் கொடுக்குறான். அதே மாதிரி எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்குங்க, ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறது யாருங்க? சிஸ்டம் தான் ஆர்டர் போடுதா
இல்லை அந்த டிஎல் இருப்பார் அவர் தான் ஆர்டர் போடுறாரான்னு எனக்கு ரொம்ப நாள் குழப்பமாக இருக்குது. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து சிஸ்டம் தான் போடுது, ஆப்வியஸாக அது எனக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் திருப்பூரில் வந்து சிஸ்டம் ஆர்டர் போடுற மாதிரியே தெரியலை. மணிக்கணக்காக ஒரு மணி நேரத்துக்கு மேலே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆர்டர் இல்லாமல் நான் உட்காந்துருந்துருக்கேன். சரி டிஎல்லை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அவரை பார்க்க போவேங்க. அவர் கிட்டக்க போன உடனே போதும், மனுஷன் பார்த்த உடனே ஆர்டரை போட்டு விட்டுறாரு. இல்லைன்னா கேட்பாரு ஆர்டர் வந்துருச்சாங்கன்னு. இல்லைங்க அப்படிங்குவேன். அப்படிங்களா அப்படின்ட்டு இல்லைங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டு விட்ருவாரு. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் நான்லாம் ஆர்டர் போடலங்கன்னுவார். அது என்ன விஷயம் ஏறு விஷயம்னு தெரியல. நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்க. உண்மையிலே டிஎல்கிட்ட அப்படி ஆர்டர் போடுற ஆப்ஷன் இருக்கா, இல்லை அதெல்லாம் மித்து தானா, நானாக நினச்சிக்கிறதான்னு சொல்லுங்க நீங்களே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச டிஎல் அப்படி போட முடியும் தான் நினைக்கிறேன். அசைன் பண்ணிவிட முடியும்னு. அசைன் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அவருக்கு யார் யாரை பிடிக்குமோ அவருக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் அள்ளி போச்சுட்டு அவர் கண்டுக்காதவனுக்குலாம் ஆர்டர் கம்மியாக கொடுத்துருவார்ல. பட் வாய்ப்பு இல்லை, சும்மா பேச்சுட்டு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சொல்கிறேன் இல்லை, டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். இது கிளியராகவும் ரொம்ப லேட் ஆகுங்க, லேட் ஆகும். வேறு வழியிலையும் போக முடியாது. இன்னொரு வழி இருக்குது பக்கத்தில், அது வந்து ட்ராக்கு, ரயில்வே ட்ராக்கு. எப்படியும் ஒரு ட்ரெயின் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஏஎக்ஸ்என் பிரியாணி நல்ல கடை. எனக்கு வந்து காங்கேய ரோட்டில் எத்தனை பிரியாணி கடை இருக்குன்னா, அத்தா, ஏஎக்ஸ்என், அப்புறம் வந்து பாபு, இந்த கடையெல்லாம் ஃபேமஸான கடை. நிறைய கடை இருக்குது அங்கே. வந்து ஒரு 7-8 கடை இருக்கும். இந்த 3 கடை ரொம்ப ஃபேமஸான கடை, மெயினான கடை. இந்த 3ல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை அப்படின்னா அது ஏஎக்ஸ்என் பிரியாணி தாங்க. என் தம்பிக்கு ஏஎக்ஸ்என் அந்தளவுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. என் தம்பிக்கு வந்து பாபு பிடிக்கும். எனக்கு வந்து எனக்கு வந்து ஏஎக்ஸ்என் தாங்க பிடிக்கும். ஆரம்பத்தில் வந்து நான் அத்தா சாப்பிடுவேன், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அத்தா என்ன ஆயிடுதுன்னா, அந்த பீஸ் எல்லாமே அப்படியே குழஞ்சி உருக்கி போன மாதிரி இருக்குங்க. பாலம் கட்டுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க போல். அதனால் இப்போ நான் அத்தா வந்த அளவுக்கு இது பண்ணுறது இல்லைங்க, விரும்புறதில்லை. ஏஎக்ஸ்எல் அந்த பீஸ்லாம் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். பேசிக்கிட்டே லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஏஎக்ஸ்என் பிரியாணி. அப்படியே வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு போய் ஆர்டர் எடுத்துக்கணும். பார்ப்போம் எந்த ஏரியா ஆர்டர் போட்டுக்கன்னு பார்ப்போமா. இடுவாய் போட்டிருக்காங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. ஏன்டா இப்படி இடுவாய்க்கு புலம்புறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டிப்பாளையத்தை தாண்டி தான் இடுவாய், ஓகேவா. அப்போனா நான் இடுவாயில் போய் ஆர்டர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நான் ஜோனு இங்கே எங்கள் டவுனுக்குள்ளே வரணும். டவுனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஆர்டர் விடுவோம். ஆனால் எனக்கு டவுனுக்குள்ளே வரதுக்கு மனசு இருக்காது. நான் அந்த ஷார்ட்டு வர்ற வழி தானே வீடுன்ட்டு போய் தூங்கிடுவேங்க. அந்தளவுக்கு சுதந்திரிப்பேன். அதுதான் பயமாக இருக்குது. பட் இன்றைக்கி தூங்கக்கூடாது. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா, ஈரல் கிரேவி 2, கிரில் சிக்கன் ஹாஃபு, எம்டி பிரியாணி 2. பயங்கர மெனுவாக இருக்குது. இங்கே எப்போயுமே ஃபுட் ரெடியாக தான் இருக்கும். இப்போ ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. அண்ணா 9670ண்ணா. ஆமாங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த ஹோட்டலில் ரொம்ப ரேரு ஆர்டர் டிலே ஆகுறது. டிலே ஆகிடுச்சுன்னா எடுத்துருவாங்க வச்சு. எத்தனை கிலோமீட்ரு? 11 கிலோமீட்டருங்க. 11 கிலோமீட்டருக்கு வெறும் 92 ரூபா போட்டிருக்கான். ஏமாத்துக்கா. இன்னும் ஸ்டாண்டுக்கு பெட்ரோல் போடல. பெட்ரோல் வந்து நேற்று போட்டது தான் இருக்குது. நேற்று இல்லை, ஞாயிற்றுக்கிழமை போட்டு வச்சுருந்தேன். ஒரு 300 ரூபாய்க்கோ 400 ரூபாய்க்கோ போட்டிருந்தேங்க. அதாங்க கிடக்குது. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வாரப்போ தான் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே தலைவனோட காலில் ஏர் எடுத்து வரணும். ஏன்னா ஏர் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏர் செக் பண்ணி ஒரு 4 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு. எப்போயுமே வண்டியில் ஏர் செக் பண்ணிடுங்க. மைலேஜ் குறையிறதுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான காரணம். இல்லாட்டி அப்புறம் கால் தேஞ்சு போய் வலிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கும். அப்புறம் அவங்க ஒழுங்காக ஓட மாட்டாங்க. திரும்ப சொல்கிறேன், நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு மட்டும் கிடையாது. ஜொமேட்டோ ஸ்விக்கிங்கிறது ஒரு அடிஷ்னல் தான் இந்த சேனலுக்கு. மெயின் கண்டென்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கிக்காக தான் இந்த சேனலுக்கு வர்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து தாராளமாக சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெயின் கண்டென்ட்டு ட்ராவல் கண்டென்ட்டு தான். நான் வந்து
வந்து இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கிலே தேங்கியிருக்க முடியாதுல்ல, அடுத்த வேலையை நான் பார்க்கணும்ல. என்னடா அடுத்த வேலை ரெடி பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரெடி பண்ணலை, பட் பிளான் வச்சுருக்கேன். அது வந்து நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேங்க என்ன பண்ண போகிறேன்னு. இப்போதைக்கு தான் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறேன். அதுக்குன்னு ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறது எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது, எனக்கு பிடிக்கும், நல்லாவே பிடிக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் இல்லைல்ல, ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப மட்டமாக வருது இல்லை. இப்போ ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபாய்க்கு ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பூரில் 1000 ரூபாய்க்கு ஓட்டினா கண்டிப்பாக ஒரு 350 ரூபா 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டே ஆகணுங்க. சென்னையில் அப்படிலாம் கிடையாது. சென்னையில் வந்து ஒரு 1300 1400 ரூபாய்க்கு போட்டாலுமே வெறும் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் போதும். என்ன கணக்குனா, இப்போ சென்னையில் வந்து எனக்கு ஒரு 15 கிலோமீட்டர் ஆர்டர் போடுறான்னு வச்சுக்கோங்க, 15 கிலோமீட்டருக்கு ஒரு 180 ரூபா தருவான். இங்கே 5 கிலோமீட்டருக்கு வெறும் 130 ரூபா 140 ரூபா தான் கொடுப்பான். அவங்க 180 ரூபா போட்டுருவானா, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த 180 ரூபாய்க்கு அந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு ஆர்டர் அடிப்பான், சரிங்களா? அங்கே ஒரு 30 40 70 80 அங்கே ஒரு ஆர்டர் அடிப்பான். அதை கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஆர்டர், அதாவது ரிட்டன் ஆர்டர் அங்கே கொடுத்தது ஏரியாவிலேருந்து இப்போ டப்புன்னு அடிச்சிருவான். ஆனால் திருப்பூரில் அப்படி கிடையாது. என்ன எப்படி பண்ணுவான்னா, இப்போ இடுவாய்க்கு எனக்கு ஆர்டர் அடிச்சிருக்காங்கல்ல, இங்கேருந்து நான் அந்த 11 கிலோமீட்டர் போவேன்னா அந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நான் இங்கே ஏரியாவுக்குள்ளே வரணும், டவுனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் எனக்கு அடுத்த ஆர்டரு, இல்லாட்டி விழுவாது. ஏன் அந்த ப்ராப்ளம்னா, சென்னை வந்து பெரிய சிட்டியாக, அங்கே ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒரு தெரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே ஒரு 10-15 ஹோட்டல் இருக்கும். ஆனால் திருப்பூரில் அப்படி கிடையாதுல்ல, ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப கம்மி. அதுவும் வந்து டவுனுக்குள்ளே மட்டும்தான் அந்த எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. டவுனை தாண்டி கொஞ்சம் வெளியில் இல்லை, ரொம்ப கம்மியான ரெஸ்டாரண்ட்டு தான் இருக்குது. அங்கே ஆர்டர்ஸ் விழுவாதில்ல, அதனால் ஜோனுக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே அந்த ஆர்டர் விழுவும். எக்ஸ்ப்ளோரர்ஸ் நாம் இப்போது இடுவம்பாளையத்துலேருந்து இடுவாய்ப்படுற ரோட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் லொக்கேஷனுக்கு 3 கிலோமீட்டர் தாங்க. திருப்பூரில் இடுவாய் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க, ஏரியா தரமாக இருக்கும், நல்லா கொஞ்சம் பச்சை பசேர்னு, ரோடெலாம் நல்லாயிருக்கும். ரோடு போட்டுட்ருக்காங்க இங்கே பாருங்க. திருப்பூரில் மெயின் ரோட்டுக்கெலாம் ரோடு போட மாட்டுறாங்க. அப்படின்னா அவுட்ரு ரோடு போடணும், பட் மெயின் ரோட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக தரணும்ல. மெயின் ரோட்லாம் அன்றைக்கி நான் ஓட்டுறேன், அவ்வளவு கேவலமாக இருந்துச்சுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அன்றைக்கெலாம் கீழே வந்து சில்லற வாரி இருப்பேன், தப்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா ப்ளே கிரவுண்டு, கிரிக்கெட்டு ஃபுட்பாலு விளாட்றதுக்கு. வடக்கு நண்பர்களே தான். திருப்பூருக்கு வந்து இன்னொரு பேர் வடக்கூர், ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வடக்கன்ஸ் இருக்காங்க. எதுக்கு வடக்கன்ஸ்னு ஒரு மாதிரி பேசிட்டு, வடக்கு நண்பர்கள்னு நீட்டாக சொல்லுவோம். பேக்கரி நல்லா இருக்கு, வந்து ஒரு டிஎஃப் போவோம். டிஎஃப்னு தான் மனசு தோணுது, பார்ப்போங்க. டீயை போட்டால் அந்த ட்ரிப்பை ஆட் பண்ணுறேன். ஒரு டீ குடித்தாதான் அந்த பொழுதே முடிஞ்ச மாதிரி, இல்லாட்டி எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கேன் இப்போ அந்த நாள் ஃபுல்லாகவே. அதே மாதிரி இன்னொரு முடிவு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, வாரத்தில் 6 நாள் நல்லா ஜொமேட்டோ ஸ்விக்கி போட்டு சம்பாதிச்சிருந்துங்க. 7வது நாள் இருக்குல்ல, அன்றைக்கி ட்ரிப் போயிருந்துங்க. அந்த 7வது நாள் வந்து மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை இருக்காது, மண்டேவாக தான் இருக்கும், மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி. அன்றைக்கி போய்கிட்டு நல்லா ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போடணும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு. இப்போதைக்கு நடக்காதுங்க, பொங்கல் முடிகிற வரையும் நடக்காது. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்துடும். ஏன்னா இப்போ பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போயிடுவோம், திண்டுக்கல் போயிடுவோம், அங்கே போய் விளாட் பண்ணுவோம். அங்கே போய் அப்படியே ஒரு வாரம் அட்லீஸ்ட்டு ஒரு 4 நாளாக அங்கே இருந்துருவேன். அதனால இப்போ லீவ் போட முடியாது, பொங்கல் அங்கே செலவுக்கு போயிருந்ததுனால லீவ் போட முடியாதுங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பூரில் 6 நாள் விளாக் பண்ணுறோம், 6 நாள் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறோம், 7வது நாள் விளாக் பண்ண போகிறோங்க. இந்த பக்கத்தில் திருமூர்த்தி டேம்லாம் இருக்குது, ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க. எல்லா இடத்துக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவோம். எனக்கு வந்து ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க தெரியும், உங்களுக்கு ஏகப்பட்ட இடம் தெரியும். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த இடத்துலலாம் போய் பூந்து விளாண்டுட்டு வந்துடலாங்க. அதே மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம்ல, இனிமேல் அதை பற்றி நல்லா டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருக்கேன். போனோம் வந்தோன்னு இல்லாமல் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மீதி எப்பயும் போல் காமெடி பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன். என்னடா ஒரு பக்கத்தில் காமெடி பண்ணுன்ற உனக்கு அதெல்லாம் வராதுன்னு கேட்டிங்கன்னா, கற்றுக்கிறேன் தலைவர், உங்கள்கிட்ட கற்றுக்கிறேன். போக போக தானே நம்மளுக்கும் பண்ண முடியும். வந்தாச்சு
தேங்க்யூ மேடம். 3 ஆர்டர் பார்த்துருக்கோம். 170 ரூபா அமௌண்ட்டு. இந்த ஆட்டுக்கு 92 ரூபா கரெக்டாக போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரூபா 5 ரூபா போகிறானான்னு பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார பையன். ஸ்விக்கிக்காரன் பரவாயில்லைங்க. அவன் வந்து ஒரு ஆர்டருக்கு 90 ரூபான்னு போடுவான். போய் நம்ம டெலிவரி பண்ணதுக்கப்புறம் 97 98ன்னு வரும். இது அங்கே வெயிட் பண்ணியிருப்போம் அதனால் 7 ரூபா அப்படிலாம் கிடையாதுங்க. பொதுவாகவே அவன் போடுவான். கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாவுன்ற மாதிரி போடுவாங்க. இந்த கிருஷ்ணாரி பையன் எவ்வளோ சொல்கிறானோ அவ்வளோதாங்க போட சொல்லிடுறேன். அத்தனைக்கும் ஸ்விக்கிக்காரன் ஃபாரின்காரன், ஜொமேட்டோக்காரன் இந்தியன். இவனே போய் பண்ணுறேன். ஏதோ சொல்லிட்டு இருந்தேன்ல. அட்ரஸ்ஸு ஹவுஸு அந்த ஏரியா மட்டும் தானே போட்டிருந்தாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இந்த லொக்கேஷன் நான் வந்துட்டு நான் பார்த்துட்ருப்பேன். என்ன சொல்கிறது, வந்துட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். அவங்க வந்துட்டாங்க சரிங்களா. இதே அவங்க ராங்காக போட்டிருந்தாங்கன்னா ஃபோனை எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்கிற இடத்துக்கு நான் போய் கொடுத்துருவேன். பட் அவங்க ஃபோனை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சப்போஸ் தூங்கிட்டாங்க இல்லை ஃபோனில் சார்ஜெலாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த அட்ரஸை வச்சு நான் போய் என்னென்னு கேட்பேன். உடனே என்ன கேட்பாங்க, தம்பி அந்த தெரு பேர் என்னன்னு கேட்பாங்க. நிறைய பேர் நான் தெரு பேர் பார்த்துருக்கேன், போட்டதே கிடையாது. ஓகேவா, சரிப்பா அவங்க பேர் என்னப்பான்னு கேட்பாங்க. இதில் வந்து இவங்க சங்கீதான பேர் போட்டாங்க. ஓகேவா, நிறைய பேர் என்னென்னு போட்டிருப்பாங்கன்னா புஜ்ஜு, செல்லம், அம்மு, அப்புறம் வந்து முடிஞ்சா கண்டுபிடி, பேர் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப கிளவராக படிச்சிருப்பாங்க. நான் வந்து அதிமேதாவின்ற மாதிரி போட்டிருப்பாங்க தற்கொலை. பட் அங்கே என்ன பிரச்சனைனா, இவன் எப்படி தூங்கிட்டாவோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டாவோ அங்கே போய் இந்த பேரை பற்றி சொல்லி கேட்டோம்னா கேட்க முடியுமா? ஃபஸ்ட்டு அம்மு அப்படின்னு கேட்க முடியுமா? முடிஞ்சா கண்டுபிடின்னு போய் கேட்க முடியுமா? இதெல்லாம் கேட்க முடியாது. அப்போது அது அவனுக்கு தான் மைனஸ் ஆகுதா, ஆர்டரே வேறு வழியினாலும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா அவங்கள நான் கான்டாக்டே பண்ண முடியாது. நான் என்ன ரோட்லேயே ஆர்டரை போட்டு போக முடியும்? அதனால் நான் கஸ்டமர் கேர்ட்ட கால் பண்ணி சொல்லுவேன். அவங்க கால் பண்ணி பார்ப்பாங்க. எப்படியும் கான்டாக்ட் பண்ண முடியாத ஆர்டர் கேன்சல் ஆகி போயிடும். இதுவே அவங்களோட பேரையோ அந்த டோர் நம்பரை அந்த தெரு பேரெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவங்க கால் எடுக்காட்டியுமே நாங்கள் ஒவ்வொரு வீடாக போய் கேட்டால் கொடுத்துருவோம். ஆனால் அவங்க இப்படி எதையுமே போடாமல், தெரு பேர் போடாமல், அவங்க பேரை போடாமல் இப்படி லூசுத்தனமாக பண்ணால் அவங்களுக்கு தான் அது தொல்லை. ஏன்னா கேன்சல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்துக்கு பிரச்சனை, கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கல்ல அவங்கள்ட்ட பெனால்ட்டியை காசு பிடிச்சிருவான். சும்மாலாம் விட மாட்டான் ஜொமேட்டோக்காரன். அதனால் அவங்க கொஞ்சம் தெளிவாக போட்டால் பரவாயில்ல. தெளிவாக போட்டால் அவங்க தப்பிச்சுக்குவாங்க. போடலாட்டி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நாங்கள் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அடுத்த ஆர்டர் பார்க்க முடியாது அன்னைக்கு. பட்டு அவங்களுக்கு பெரிய மிஸ்டேக் அவ்வளோ ஆகும். பெனால்ட்டி போட்டுருவோம்ல, ஃபுட்டும் வராது, பெனால்ட்டியும் போட்டுருவோம். தேவையாது. சரிங்க, நான் பழக்கிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த ஆர்டரு வந்து நைட்டு லாக் பண்ணுவோம். ஏன்னா எப்பயும் போல தான் நம்ம கேமராவில் சார்ஜ் முடிஞ்சிச்சு, அதனால நைட்டு லாக் பண்ணுவோங்க. பேட்ரி வாங்கணும், அடிஷ்னல் பேட்ரி 2வது பேட்ரி வாங்கலாம் தான் பார்க்குறேன். பட்டு எதுக்கு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிடுவோம். நம்ம ஆளுங்க நம்மளுக்கு சப்போர்ட்டை வந்து அள்ளி கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு கோபுர புதுசாக வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. இல்லாட்டி இதுக்கு அடிஷ்னல் பேட்டரியை நான் வாங்கி போட்டுருவேன். ஏன்னா ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால நான் கோபுரம் வாங்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ வாங்க மாட்டேன், சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஏறணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். அதனால தான் இதுக்கு அடிஷ்னல் பேட்டரி வாங்க முடியல. சரிங்க, நைட்டு பார்க்கலாம். ஆனால் 611 தான். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. காய்ஸ், மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:35. என்னடா இப்போ தான் லாகின் பண்ணியான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க 7 மணிக்கெலாம் லாகின் பண்ணிட்டேன். பட் வந்து இருமல் ரொம்ப கடுமையாக வந்துட்டுருக்கு நம்மளுக்கு. அதனால் சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நாங்கள் கேமராவை ஆன் பண்ணவே இல்லை. ரொம்ப காஃப் வந்துகிட்டே இருக்குது, முடியல. நான் மாற்றுவாங்களான்னு பார்த்தேன், கேப் விடாமல் ஆர்டர் அடிச்சுட்டே இருக்கான். நாள் திருந்திட்டானே என்னன்னு தெரில. ஆர்டர் கேப் விடாமல் போடுவான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாம் சின்ன சின்ன ஆர்டராக போடுவான். ஆனால் இப்போ பார்த்தா
எல்லாம் பெரிய பெரிய ஆர்டராக போடுறாங்க. காலையிலே 100 ரூபாய்க்கு ஒரு ஆர்டரு, 92 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போட்டான். அதே மாதிரி அதுக்கு ரிட்டன் அமௌண்ட்டுமே கொடுத்துட்டான். ஒன்றுக்கு 12 ரூபா கொடுத்தான், ஒன்றுக்கு 5 ரூபா கொடுத்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மினிமமாக போட்டுக்கிட்டு இருந்தான் 50 40ன்ட்டு. இப்போ வந்ததுலேருந்து 20 30 24 கொடுத்தான். யாரா என்ன பைத்தியக்காரன் சாவடிக்கணும்னு பார்த்தேன். கரெக்டாக 95க்கோ 96க்கோ ஒரு ஆர்டர் போட்டாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன், பரவாயில்லையடா அப்படின்ட்டு. அதை கொடுத்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தேன். ரிட்டன் என்ன ஒரு அது வந்து எத்தனை கிலோமீட்டர் போட்டேன்னா 12 கிலோமீட்டர் போட்டான். அதை கொடுத்துட்டு ரிட்டன் வந்துட்டே இருந்தேன். வார வழியிலேயே ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்பேங்க. நல்லூரில் போட்டாங்க. நல்லூரில் வந்து ஆர்ஆர் பிரியாணி இருக்குது, அங்கே போட்டான் ஆர்டரு. பரவாயில்லையடான்னு நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னா ஊத்துக்குளி சைடு போட்டிருக்காங்க. கவண்டம்பாளையம் தான் போட்டிருந்துச்சு. கவண்டம்பாளையம்னு போட்டிருக்கு. அங்கே தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்ஸ்னால் இருங்க பார்த்து சொல்கிறேன். கரெக்டாக 10 கிலோமீட்டருங்க. 10 கிலோமீட்டருக்கு சல்லிப்பை 75 ரூபா தரேன். ரிட்டன் அமௌண்ட் ஒரு 15 ரூபா கொடுத்து 90 ரூபா கொடுத்தா பரவாயில்லைங்க. ரிட்டன் அமௌண்ட் வேறு 5 ரூபா கொடுத்து 80 ரூபான்னா கொஞ்சம் கடுப்பாயிடுவேன். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நாங்கள் செய்கிறதே பெரிய விஷயங்க. இன்றைக்கி இதோட இது 4வது லாங்குங்க. எப்போயுமே சாதாரண நாள் ஒரு நாளைக்கு 2 லாங் கொடுப்பான். 2 லாங்குங்கிறது அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா வரும்? 67 ஒன்று 70 ஒன்று போடுவான். ஆனால் இன்றைக்கி 100 3 ஆர்டர் கொடுத்துட்டான். இது 75 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஆர்டர் போட்டாவே நான் சென்னையெல்லாம் போக தேவையே இல்லைங்க. ஜம்மு நீங்கள் எவ்வளோ வைப்பேன். பட் சல்லிப்பைய ஒரு 2 மாதத்துக்கு இந்த சட்டை எடுத்துட்டான். ஆர்டர் ஒழுங்காக போடவே இல்லை. வழக்கமாக நான் வந்து ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஓட்டுறேன் என்ன. ஆனால் அப்போ வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே சின்சியராக ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஓட்டியுமே அமௌண்ட் வரலங்க. எங்கே 12 மணி நேரம் ஓட்டி 600 ரூபா 650 ரூபா மேக்ஸிமம் 700 ரூபான்னு வரும். இந்த 700 ரூபான்னு சொன்னேன்ல, இதில் பெட்ரோலுக்கே 300 ரூபா வச்சுக்கோங்க. மீதி 400 ரூபா நிற்கிதா. இந்த டீ செலவு அது இதுன்ட்டு நான் பண்ணுவேன். அப்போ அதில் மீதி எவ்வளோ இருக்கும்? 300 ரூபா 250 ரூபா தான் இருக்கும். அதனால தான் வேறு வழியே இல்லாமல் சென்னை போனேன். ஆனால் சென்னை சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவலு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற நிலைமைக்கு, கையில் எதுவுமே இல்லைங்கிற நிலைமையில் நீ சென்னையில் போய் இருந்தாலுமே சென்னை உன்னை காப்பாற்றிடணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நீ குறைச்சிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துரும், டேலண்ட் ஆக்கிடுங்க. அதனால் உங்களுக்கு சென்னை போகலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டே வேண்டாம், கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு திறமை இருந்து நல்லா உழைக்கணும்னு எண்ணம் இருந்தால் நீங்கள் அங்கே போய் ஜெயிச்சிருவீங்க. இல்லைப்பா நான் வந்து அங்கே போய் 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன், கொஞ்சம் ஈஸியான வேலையை பார்ப்பேன் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஹைஃபையாக வாழணும் நினச்சிங்கன்னா கஷ்டம் தான் சென்னை போய். அங்கெல்லாம் காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட, அதெல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணணும், நல்லா வேலைக்கு போகணும். அதை விட்டுக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கணும்னா சங்கட்டமாக போயிடும். அங்கே போய் நம்ம இங்கே ஊரில் கடை வாங்கி செலவு பண்ணுற மாதிரி ஆகிப்போம். அதனால் சிக்கனமாக இருப்பேன், நல்லா வேலை செய்வேன் அப்படின்னா மட்டும் அங்கே போங்க. அந்த ஊர் உங்களை வேறு லெவலில் கொண்டு போயிடும். கம் டு த டாபிக் திருப்பூர். அதான் எனக்கு என்னன்னு தெரில, ஜொமேட்டோ நல்லா ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான் லாங்காக. ஏன் போடுறான்னு எனக்கு மிகப்பெரிய டவுட். ஏன்னா நான் 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் லாகின் பண்ணியிருக்கேன். நான் கண்டினியூஸாக இவன்ட்ட வரணுங்கிறதுக்காண்டி இப்படி போடுறான்னா, இல்லை ஆர்டர் ஃப்ளோ நல்லா ஆயிடுச்சா என்னன்னு தெரியலைங்க, அதிசயமாக இருக்குது. அப்போ ஆனாலுமே நான் ஸ்விக்கி ஓட்டுவேங்க. ஏன்னா ஸ்விக்கி பயங்கரமாக கொடுத்துருக்கான். காலையில் சொரப்பி விட்டேன் ஸ்விக்கி பையன். காலையில்னா 12 மணிக்கு லாகின் பண்ணுவேன்னா 4 மணி 5 மணி நேரம் ஓட்டினாலும் வெறும் 250 ரூபா 300 ரூபா 250 ரூபா வரதே அதிசயம் தான் ஸ்விக்கியில். ஆனால் நைட்டு சல்லுன்னு போட்டு விட்றாங்க. ஒரு 600 ரூபா பக்கத்தில் போட்டு விட்டு ரவுண்டாக 800 ரூபா கொடுத்துட்றான். என்னடா 800 ரூபாவும் மிகப்பெரிய விஷயமா பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த 8 ரூபா தாங்க இப்படிமே தருவியான் ஜொமேட்டோவுமே திருப்பூரில். இது வந்து டல் டயத்தில் 8 ரூபா தருவியான். நல்லா இருக்க டயத்தில் எவ்வளோ கொடுப்பானோ ஜொமேட்டோ 1000 ரூபா கொடுப்பான். ஒரு 12 மணி நேரம் ஓட்டுறோம் அப்படின்னா 1000 ரூபா கொடுத்துருவோம் ஜொமேட்டோ, குறை சொல்லக்கூடாது. இதே இந்த பீக் டைம்லாம் 12 மணி நேரம் ஓட்டினாவே 1500 ரூபா பக்கத்தில் வந்துடும். சென்னையில் நான் ஓட்டுற அமௌண்ட் அவ்வளோதான் 12 மணி நேரத்துக்கு. அந்த அமௌண்ட் இங்கே போட்டு விட்டுருவான். அந்த பீக் டைம் எப்போனா மே மாதம் வேறு
வேறு லெவலில் பீக்காக விடுங்க, தரமாக தட்டலாம். ஆனால் மே மாதம் வரையும் நான் ஜொமேட்டோ ஓட்டுவேனான்னு கேட்டால் அது மிகப்பெரிய டவுட்டு தான். இப்போவே வீட்டில் வேறு வேலைக்கு போப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வேறு வேலைக்கு போகிற ஐடியாவே கிடையாது. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் ஆசை. சில பேர் வந்து கமெண்ட் பண்ணலாம், ஏன் ப்ரோ இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி வேலைக்கு கஷ்டப்படுற, வேறு ஏதாவது வேலைக்கு போ, உனக்கு ஸ்கில் இல்லையா, ஸ்கில்லை வளர்த்துக்க, டெவலப் பண்ணிக்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த வேலைக்கு நான் ஃபுல்லாக போகணுன்னா எனக்கு ஆசை இல்லைங்க. கொஞ்ச நாள் போவேன், 2 months 3 months தான் போவேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு வேலைக்கு போவேங்க. அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த சேனலில் நீங்கள் கனெக்டடாக தானே இருக்க போகிறீங்க, அதனால சொல்கிறேன். அந்த அண்ணே நான் லூசு மாதிரி தனியாக பேசிக்கிருக்குன்னு பார்க்குறாருங்க. காலேஜ் நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை நான் வீட்டில் வந்து ஆல்ரெடி வேறு வேலை பார்க்குறேன், இன்னொரு வேலை எனக்கு வேணும், அமௌண்ட்டு பத்த மாட்டேங்குது, சேலரி பத்த மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வச்சுக்கோங்க, காலைல 9 மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன், சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கெலாம் வந்துடுவேன். ஆனால் எனக்கு மாதம் சம்பளம் வெறும் 12 ரூபா தான், 13 ரூபா தான், சம்பளம் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜொமேட்டோ ஓட்டலாம். கரெக்டாக 7 மணி 8 மணிக்கு நீங்கள் ஆரம்பித்தாலும் ஒரு 12 மணி வரை, இப்போ 1 மணி வரை ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சிட்டி நல்ல சிட்டியாக இருந்துச்சுன்னா ஓட்டிங்கன்னா இந்த 5 மணி நேரத்தில் ஒரு 400 ரூபா 450 ரூபா எடுக்கலாம். இந்த 450 ரூபா 400 ரூபாங்கிறது வாரத்தில் நீங்கள் கனெக்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 7 4 28,800 ரூபா வரும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்படி லீவாக தான் இருக்கும். அன்றைக்கி ஃபுல் டைம் பாருங்கள், அன்றைக்கி ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னாவே 700-800 ரூபா எடுத்துடலாம். வாரத்துக்கு அரௌண்ட் ஒரு 3000 ரூபா குறைஞ்சது, இல்லை 3500 ரூபா வரையும் எடுத்துடலாங்க. அப்புறம் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு இது ஒரு 15 ரூபா. நீங்கள் ஆல்ரெடி கம்பெனியில் போய் சம்பாதிக்க ஒரு 12-15 வரும், இது ஒரு 15 30 ரூபா ஆச்சா. இதுக்கு முன்னாடி என்ன வேணும்? அதனால் இந்த ஜொமேட்டோ வேலை தான் இருக்குன்னா இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது கிளவரா. அது நம்ம தான் தேடி போகணும், நம்ம உட்காந்துருந்தாலும் கிடைக்காது. நான் ஓவராக பிளேடு போடுறேன்னா அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு அப்படி நான் ஓவராக பிளேடு போடுறேன் சூப்பராக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் பிளேடு போடுறத கண்டிப்பாக குறைச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க. கஸ்டமர் பிளேஸ் வந்தாச்சு. கவுண்டம்பாளையம் தாங்க, கவுண்டம்பாளையம் நான் சொன்னேன், அது அப்படி தான் இங்கே இருந்துச்சு. கவுண்டம்பாளையம் தாங்க வந்தாச்சு. அப்போ இங்கே ரஞ்சித் அண்ணா இருப்பாரா? இந்த மட்டும் இருப்பவங்கள கேஸாண்ணா? ஓகேண்ணா ஓகே, 317 தேங்க்யூண்ணா. கஸ்டமர் கேஷ் ஆர்டர் கொடுத்து கையில் கேஷை கொடுத்தாரு. இது கூட பரவாயில்லைங்க. முன்னாடி ஒரு ஆர்ட்ரு இப்போ வந்து 300 ரூபாயா நம்மள்ட்ட லிமிட்டு கிடக்குது. லிமிட் என்ன ஒரு 400 ரூபா கிடக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஓட்டாதனால லிமிட்டு 4000 ரூபா வச்சுருந்தேன் லிமிட்டு. இப்போ வந்து அதை 350 குறைச்சி விட்டேன் ஜொமேட்டோக்காரன், நீ தான் ஓட்டல அப்படின்ட்டு. சரின்ட்டு 350 ரூபா தானன்ட்டு வந்து கலந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கேஷ் ஆர்டர் வந்து காலைல ஒரு 200 ரூபாய்க்கு ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 200 ரூபாய்க்கு ஒன்று வந்துச்சு, அப்புறம் 150 ரூபாய்க்கு ஒன்று வந்துச்சு. 0 ஆயிடுச்சா. நான் அக்கௌண்ட்டில் 200 ரூபா வச்சுருந்தேன், அதை கட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் வெறும் 200 ரூபா லிமிட்டோட. அந்தளவுக்கு கேஷ் ஆர்டர் வராதுடா அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் பார்த்தா 7 மணிக்கு வந்தேன். நான் ஃபஸ்ட் ஆர்டரு 900 ரூபாங்க. நம்மளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகி போச்சு, அப்படியே ஆஃப் ஆகி போச்சு. அந்த 7 to 9 கிக்கு இன்கம்ப்ளீட் ஆகி போச்சுங்க. இன்கம்ப்ளீட் ஆகிறதுனால ஒன்றும் இல்லை, ஏன்னா 7 to 9 வந்து 2.5 மணி நேரம் லாகின் உள்ள இருந்தாவே இன்சென்டிவ் வந்துடும். அதனால் ஒன்றும் இல்லை, இல்லாட்டி சங்கட்டங்கள் தாங்க. அதான் அப்புறம் என் தம்பிகிட்ட டக்குன்னு அப்படியே ஒரு 1000 ரூபா போட்டு விடான்னு கேட்டு அதை டெபாசிட் பண்ணி தாங்க ஆன் பண்ணேன். இது ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் காசு வச்சுருக்கணும், இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இன்சென்டிவ் எடுக்க முடியாது. நல்லா ஓட்டலான்னு வருவோம், ஒரு 2000 3000 கேஷ் ஆர்டர் ஒரே கேஷ் ஆர்டர் போட்டு விட்டு அதை போய் டெபாசிட் பண்ணுறதுக்கு அலைய விட்டுருவான். நான் இப்படி தான் போய் ஏடிஎம்மில் டெபாசிட் பண்ணலான்னு வேகமாக ஓடுவேன்னா, அங்கே போய் டெபாசிட் பண்ணால் மிஷின் எரர் ஆயிருமா, காசு உள்ளே போயிடும், கடைசியில் வீட்டுக்கு தான் போகும். இந்த மாதிரி நிறைய தடவை வாங்கி போச்சு எனக்கு. நல்ல வேலை நம்பிட்டு அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சு, அதனால டக்குன்னு போட்டு விட்டோன்னே ஆன் பண்ணிட்டேன். இல்லாட்டி என்கிட்ட நான் தேடி காசை போடக்கூடாட்டியும் அந்த டைமிங் முடிஞ்ச பிறகு எனக்கு இன்சென்டிவ் கொடுத்தாலும் அந்த 200 ஊதியாங்க நாங்கள் ஊதிருப்பாங்க. நல்ல வேலை நம்பிட்ட காசு இருந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டேன்.
சரிங்க, அந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அதை பார்க்கவே இல்லை. எவ்வளோ கொடுத்தாங்க பார்ப்போம். இது போன ஆர்டருங்க 91 17 போட்டிருக்கேன். 17 ரூபாவா லாங் டிஸ்டன்ஸு செம்மங்க. அது போன ஆர்டரு. இந்த ஆர்டருக்கு கம்மியாக தான் கொடுத்தேன். பார்ப்போம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஒன்று அன்லாக் ஆயிடுச்சா? ஆகலை 11 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணும். 800 பார்த்துட்டோங்க. 150 ரூபா இன்சென்டிவ், 650 தான் பார்த்துருக்கோம். இந்த லஞ்ச் இன்சென்டிவ்ங்க, ஃபுல் டே இன்சென்டிவ் தான் 300 ரூபா. 5 ஹவர் தான் ஓட்டியிருக்கோமா? இல்லையே, இது 5 ஹவர் போட்டிருக்காள். அது என்ன கணக்கு தெரியுமாங்க? காலைல நான் எத்தனை மணிக்கு லாகின் பண்ணேன்? 12 மணி. சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஆஃப் பண்ணேன்னா 5 மணி நேரம் ஆச்சா. அப்புறம் 7 மணிக்கு வந்தேன். இப்போ 10 மணி. எவ்வளோ நேரம் ஆச்சு? கரெக்டாக 8 மணி நேரம் ஆச்சு. இவன் 5 மணி நேரம்னு போட்டிருக்குது. நான் ஆர்டர் வந்து அதை ஓட்டினேன்ல, அதை தான் அப்படி போட்டிருக்கேன். லூஸ் பைய 75 ரூபா போட்டிருக்காங்க. எங்க பரவாயில்ல. சரிங்க, அப்படியே சல்லுன்னு போய் ஊத்துக்குழியில் ஒரு பாலை குடிச்சிட்டு, மிளகு பால் இருந்தால் நல்லாயிருக்கும் தொண்டைக்கு. பட் இருக்காது. எங்கே இந்த இஞ்சி டீ மிளகு பால்லாம் ஒவ்வொரு டீ கடையிலையும் கேட்டோம்னா ரொம்ப அதிசயமாக இருக்குது. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிச்சுன்னா இஞ்சி டீலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இருக்கவே மாட்டேங்குது. எங்கேயாவது கடையில் தான் இருக்குது. போய் ஒரு டீயோ பாலை குடிச்சிட்டு ஜோனுக்கு போவாங்க. போய் இன்னும் ஒரு முடிஞ்சா 5 ஆர்டர் பார்ப்போம். இல்லையா 2 ஆர்டர் 13 ஆர்டர் பார்த்துட்டு நாங்கள் அந்த சாப்பிட்டு ரூமுக்கு போய் படுத்துருவோங்க. நான்லாம் வந்து இந்த டார்கெட் வச்சு ஓடுற ஆள்லாம் கிடையாது. ஆனால் சூழ்நிலை வந்தால் ஓடித்தான் ஆகணும். ஏதாவது இருக்க வந்தால் மட்டும் ஓடித்தான் ஆகணும். இந்த டீயை குடிச்சிருவோம். அந்த ஆர்டர் தான் 13வது ஆர்டரு. இன்னும் 3 ஆர்டர் பார்த்தா 300 ரூபா இன்சென்டிவ் வரும். இப்போவே மணி வந்து 11:45 ஆயிடுச்சுங்க. அந்த 3 ஆர்டர் பார்க்குறதுக்கு குறைஞ்சது 1 மணி இல்லாட்டி 2 மணி வரையும் வெயிட் பண்ணணும். அதனால போங்கடா அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே பாருங்கள், ஜர்க்கின் வேறு நான் போடலையா. இப்போ ஓட்டுறவங்க ஜர்க்கின் போட்டிருக்காங்க. ரொம்ப குளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஊதக்காற்று வேறு அடிக்குது. அதான் உசுறு தாண்டா முக்கியம் அப்படின்ட்டு இன்சென்டிவ் விட்டுட்டு வந்துட்டேன். பரவாயில்லைங்க, ஃபஸ்ட் இன்சென்டிவ் அந்த 200 ரூபாவை அடிச்சிட்டோங்க. மொத்தமாக எவ்வளோ இன்றைக்கி முடிச்சிருக்கோன்னா 1001 ரூபா. மொய் வச்ச மாதிரி இருக்குல்ல கல்யாணத்துக்கு. 1001 ரூபாய்க்கு பார்த்துருக்கோம். 801 ரூபா வந்து ஆர்டர் ஏர்னிங்ஸு, 200 ரூபா வந்து இன்சென்டிவ்ங்க. பரவாயில்ல, ரவுண்டாக 1001 ரூபாய்க்கு பார்த்துட்டோம். 13 ஆர்டரு 800 ரூபா. ஓகே தாங்க. இதே தான் ஸ்விக்கிலையுமே ஃபுல் டே ஓட்டியிருந்தா 800 ரூபா 750 ரூபா வந்திருக்கும். 2 பேருமே ஒரே மாதிரி தாங்க கொடுக்குறாங்க ஈக்குவலாக. இவன் ஏதோ ஒரு 1300 ரூபா கொடுத்துருந்தா பரவாயில்ல, அவனும் இவனும் ஒரே மாதிரி கொடுக்குறான் சொல்லி வச்ச மாதிரி. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல விளாகில் உங்களை சந்திக்கிறேன். டட்டா, பை பை, ஓட்டா.